உதகை, கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கோத்தகிரி சாலையில் 2வது வளைவில் ராட்சத மரம் சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மரத்தை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, குன்னூர், உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. இதனால் ராட்சத மரங்கள் விழுந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ராட்சத மரங்களை அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் உதகையிலிருந்து கோத்தகிரி செல்லக்கூடிய சாலையில் உள்ள கார் சூட் 2வது வளைவில் திடீரென ராட்சத மரம் சாலையில் விழுந்ததால் இதனால் உதகையிலிருந்து கோத்தகிரி சென்ற வாகனங்களும் கோத்தகிரியிலிருந்து உதகையை நோக்கி சென்ற வாகனங்களும் நிறுத்தப்பட்டன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் சாலையில் விழுந்த மரத்தை பொதுமக்கள் உதவியுடன் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஒரு பகுதியில் மரம் அறுக்கப்பட்டு போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டது. மரம் விழுந்த இடத்தில் வாகனங்கள் ஏதும் நிறுத்தாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சாலை ஓரங்களில் உள்ள ராட்சத மரங்களுக்கு கீழ் வாகனங்கள் நிறுத்தவோ பொதுமக்கள் நிறுத்தவே கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ஆனந்தி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.